ஹலோ ஆல்சோ இன்றைக்கி நம்ம ஏபிசி பவுடர் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ இன்றைக்கி நான் வந்து 2 பெரிய கேரட்டு, ஒரு பெரிய பீட்ரூட்டு, ஒரு 2 ஆப்பிள் அதை இந்த மாதிரி நல்லா திருவி வெயிலில் நல்லா வெள்ளை துணி போட்டு காய வச்சுருக்கேன். ஃபஸ்ட் டே இந்த மாதிரி தான் இருந்தது. 2வது நாள் கொஞ்சம் காஞ்சிருச்சு, ஆனால் இன்னுமே அந்த ஆப்பிளில் ஒரு ஈரப்பதம் இருந்துச்சு. ஸோ 3rd டே நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, ஒரு மிக்சி ஜாரில் நல்லா அதை வந்து ஒரு 2-3 தடவை நம்ம பொடி பண்ணி ஒரு சின்ன குருணையாக இருக்கும் இல்லையா, இந்த ஸ்டேஜில் நான் திருப்பி 2-3 நாள் காய வச்சிட்டேன். ஸோ டோட்டலாக ஒரு 3 to 4 டேஸ் எனக்கு வந்து இது வந்து வெயிலில் நல்லா காஞ்சுது. அதுக்கப்புறமா அதை எடுத்து இந்த மாதிரி ஒரு வடை சட்டியில் நான் லைட்டாக ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வறுத்துட்டு அதுக்கப்புறம் அரைச்சேன். ஸோ அப்போனா அந்த ஒரு கொஞ்சம் அந்த ஒரு பவுடர் கன்சிஸ்டன்சிக்கு வந்துச்சு. எந்த ஒரு அந்த ஒரு மாதிரி திருகியே இல்லை. ஸோ இந்த மாதிரி பவுடரை நான் ஃபஸ்ட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். அதுக்குள்ளே இன்னுமே டேஸ்ட்டுக்கும் ஹெல்த்துக்காக நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு 6-7 ஏலக்காய், அப்புறம் ஸோ பாதாம், அப்புறம் வந்து முந்திரி, அப்புறம் கொஞ்சோண்டு பிஸ்தா, வால்நட், இது எல்லாத்தையுமே நான் வந்து ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருந்தேன். இந்த பாதாம் திருடை யாருன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இதை வந்து வடை சட்டியில் போட்டு ஒரு 5 to 10 நிமிஷம் வந்து நல்லா வறுக்கணும். வறுத்திங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதில் ஒரு நல்ல ஒரு ஸ்மெல் வரும். அது இல்லாமல் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் வரும். அதுக்கப்புறமா இன்னொரு 2-3 நிமிஷம் நம்ம அதை வந்து கொஞ்சம் காய வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துடலாம். ஸோ அரைச்சிங்கன்னா நல்லா பவுடர் மாதிரி வரும். ஸோ இதில் வந்து 2 தடவை அரைக்காதீங்க, ஒரு தடவை மட்டும் அரைங்க. ஸோ இது இன்னொரு ஷிஃப்ட்டில் நான் அரைச்சிட்டேன், அதோட சொதப்பலை நான் கடைசியில் சொல்கிறேன். ஸோ இதை அரைச்சதுக்கப்புறமா அந்த ஏபிசி ஜூஸ் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம்ல, அதையும் இதையும் போட்டு நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி ஒரு சின்ன வந்து ஏர் கண்டெய்னரில் வச்சுக்கோங்க. இது எவ்வளோ நாள் தாங்கும்னு எனக்கு தெரில, நான் பார்த்துட்டு அடுத்த தடவை சொல்கிறேன். ஸோ இதை வந்து நல்லா பாலில் வந்து ஒரு டம்ளர் பாலுக்கு ஒரு ஸ்பூன் ஏபிசி பவுடர் ப்ளஸ் ஒரு ஸ்பூன் நாட்டு சக்கரை போட்டு என் பையனுக்கு கொடுத்தேன். அவனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த டேஸ்ட்டு. அவனே எல்லாம் குடிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ எனக்கு இது ரொம்ப நிஜமாகவே ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சு இது செஞ்சதுக்கு. ஸோ இது நான் சொன்னேன் இல்லையா, சொதப்பல் என்னாச்சு அப்படின்னு, நான் இன்னொரு தடவை அதை அரைக்கும் போது இந்த மாதிரி வந்து சத்துமாவு உருண்டை மாதிரி ஆயிடுச்சு. ஸோ இந்த நட்ஸை மட்டும் அரைக்கும் போது கொஞ்சம் பார்த்து அரைங்க. ஃபஸ்ட் டைம் போட்டு அரைக்கும் போதே ஒரு பவுடரோடு நிறுத்திக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.